தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மாநில நிதியை பெரிய அளவில் குறைக்க முயன்றதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி BVR சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நிதிநிலை கருத்தரங்கில் அவர் பேசிய வெளிப்படையான கருத்துக்கள் தொடர்பான கட்டுரையை அல் ஜசீரா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் இடம்பெற்ற முக்கிய விவகாரங்கள் குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசின் வரியில் 50 விழுக்காடு மாநில அரசுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆனால் பிரதமர் ஆன பிறகு அவரின் சிந்தனை செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்ற மையம் என்ற அரசு சாரா சிந்தனை குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்தியாவின் நிதிநிலை குறித்த கருத்தரங்கில் நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி BVR சுப்பிரமணியம் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மத்திய அரசின் வரியில் 42 விழுக்காடு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என நிதி ஆயோக் தெரிவித்ததாகவும், ஆனால் பிரதமர் அதனை 33 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஆனால் அப்போதைய நிதி ஆயோக் தலைவர் YV ரெட்டி இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என மறுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் அலுவலகத்தின் இணைச் செயலாளராக அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணியம் இருந்துள்ளார். மூவருக்கு இடையே நடைபெற்ற ஆலோசனையில் இதுகுறித்து பேசப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உண்மையை மறைக்க மத்திய பட்ஜெட்டில் எவ்வாறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதனையும் அவர் கருத்தரங்கில் வெளிப்படுத்தினார். அரசாங்கத்தின் கணக்குகள் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லை என்றால் ஹிண்டன்பர்க் போன்ற அறிக்கைகள் மூலம் அவை வெளிப்படுத்தப்படலாம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அரசு அதிகாரி ஒருவரின் வெளிப்படையான இந்த கருத்துக்களால் பல விவாதங்கள் பொது தளத்திற்கு வந்துள்ளன. மத்திய அரசு நாட்டின் கட்டமைப்பில் கவனம் செலுத்துவதால் அதிகப்படியான நிதி அவர்களுக்கு தேவைப்படலாம் என பொருளாதார ஆலோசகர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு முக்கிய கட்டமைப்புகள், இராணுவ தளவாடங்கள் போன்றவை எல்லாம் மத்திய அரசின் கீழ் வருவதால் நிறைய நிதி தேவைப்படுகிறது. அந்நிய நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு, அதனால் வருகின்ற பிரச்சனைகளை தீர்க்கணும்னா நமக்கு வளமான ஒரு தேசம் உருவாகணும்னா நிறைய மத்திய அரசுக்கு பணம் தேவை. அப்படிங்கிறது ஒரு பார்வை. நாட்டை வளப்படுத்த அதிகப்படியான நிதி கையாளப்படும் சமயத்தில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதில் கவனம் செலுத்தினால் திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடியாது எனவும் புகழேந்தி தெரிவித்தார். பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து எல்லாமே இந்தியாவுக்கு புதியது, முதல் முறையாக கொண்டு வந்திருக்கோம். அதுல என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்கும், எந்த இடத்துல ஓட்டைகள் இருக்கிறது என்பது இன்னும் 2-3 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளால அதை உணர முடியும். நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணோன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், திட்டங்கள் வராது. இது ஒரு மாற்றம் நடக்கின்ற காலகட்டம். இது நீங்க சொன்ன மாதிரி இதுல நிறைய பணங்கள் புழக்காட்டம் இருக்கின்றது, நிறைய திட்டங்கள் வருகின்றது. அந்த திட்டங்களுக்கு அடிப்படையான கட்டமைப்பு இன்னும் சரியாக உருவாக்கப்படவில்லை. அப்படி என்றால் தவறு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது உள்கட்டமைப்பு திட்டத்தில் நிதி முறைகேடு நடந்ததாகவும் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அவரின் இந்த வெளிப்படையான பேச்சு யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.